அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அக்டோபர் 3ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி, வியாழக்கிழமை. பிரதமை திதி. அதே சமயம் அஸ்த நட்சத்திரம் 3:32 வரை சாயங்காலம், அதற்கு மேல் சித்திரை நட்சத்திரம். ராகு காலம் மத்தியானம் 1:00 to 3 வரை. யமகண்டம் காலையில் 6 to 7:30. நல்ல நேரம் 10:45 to 11:45 வரை. இன்னைக்கு சந்திராஷ்டமம் கும்பராசிக்காரங்களுக்கு உடையது. நீங்க அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், அதாவது கோல்டு கலரு, பிஸ்கட் கலர், அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன். சாப்பிடக்கூடியது கர்ட் ரைஸ், இட்லி கூட அவசரத்துக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது நம்ம யோகத்தை பற்றி பார்ப்போம். என்னென்ன யோகங்கிறத பார்த்துக்கிட்டு வர முடியும். அதில் ஒரு 2 விதமான யோகத்தை பார்க்கலாம். நம்பர் 1, வாசி யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது சுக்கரனுக்கு 2 பக்கத்திலையும் கிரகங்கள் வரிசையாக இருந்தாலோ, அல்லது சூரியனுக்கு 12ஆம் ராசியில் சுக்கிரன் இருந்தாலோ வாசி யோகம்ங்கிறது கிடைக்கும். இந்த ஜாதகர் செல்வந்தராகவும் சமூகத்தில் அனைவராலும் மதிக்கத்தக்கவராகவும் இருப்பார். அடுத்து அம்சவர்த்திர யோகம். அதாவது லக்னம் சரராசியிலும் குரு சுக்கிரன் இருவரும் கேந்திரங்களிலும் சனி உச்சத்திலும் சூரியன் செவ்வாய் ஆகியோர் லக்னத்துக்கு 4, 10, 11 ஆகிய வீடுகளில் இருந்தாலும் அந்த ஹம்சவர்த்திர யோகம்ங்கிறது கிடைக்கும். ஜாதகத்துல 5 கிரகங்கள் சொந்த வீட்டுல இருந்தா கூட போதுமானது. அப்பவும் அந்த யோகம் கிடைக்கும். அதாவது ஜாதகர் பெரிய யோகியாகவும் மத போதகராகவும் ஒரு புதிய மதத்தையே தோற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியமுடையவராகவும் விளங்குவார். அப்போ இந்த ஹம்சவர்த்திர யோகம்ங்கிறது ஆன்மீக அடிப்படையில் மத போதகராகவும் புதிய மதத்தை தோற்றுவிக்கக்கூடியவராகவும் யோகியாகவும் இருப்பார். இப்பொழுது நம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்குமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும் அல்லது நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கின்றது. பணவரவு கூட ஓகே, திருப்திகரம். குடும்பத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி நிலவுகிறது. உயர்கல்வியில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு சேர்கிறது. மனோதைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. அடுத்து ரிஷபராசி. கணவன் மனைவி உறவு ஓகே, மகிழ்ச்சிகரமாகவே செல்கிறது. உங்களது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கின்றது. மக்களால் மகிழ்ச்சியும் பணவரவும் உண்டாகின்றது. ட்ரேடிங், ஸ்பெகுலேஷனில் ஓரளவு லாபம் கிடைக்கிறது. ஓரளவு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் என்றே வைத்துக் கொள்ளலாம். அடுத்து மிதுன ராசி. புதிய வீடு வாங்குதல் அல்லது வீட்டை புதுப்பித்தல், வாகனங்களை சர்வீஸ் செய்தல் போன்ற செலவுகள் ஏற்படுகின்றன. திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு நடைபெறுகிறது. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உருவாகிறது. அதாவது கடகராசி. இன்னைக்கு இன்பம் துன்பம், வரவு செலவு எல்லாமே சமமாக நடக்கிறது. அன்னையின் உடல்நிலை சற்று அபிவிருத்தி அடைகிறது. வண்டி வாகனங்களில் மெதுவாக செல்லும். இன்டோர் கேம்ஸ் விளையாடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். செஸ் அந்த மாதிரிப்பட்ட விளையாட்டு விளையாடுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. அடுத்து சிம்மராசி. பேச ஆரம்பித்தால் நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டு போறீங்க. குடும்பத்தில் அதனால சற்று குழப்பம், வீண் செலவு அதிகமாகிறது. வெளியூர் பிரயாணங்கள் நன்மையே பலிக்கும், நன்மையே பயக்கும், நன்மையே அளிக்கும். ஸ்பெகுலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் எச்சரிக்கையாக இருங்கள். பழைய உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்கவும். அடுத்து கன்னியாராசி. தொழில் சற்று மந்தகதியில் நடக்கிறது. வரவேண்டிய பணம் இன்னும் சேரல. அதனால மனசுல தேவையில்லாத டென்ஷன். நண்பர்கள், உறவினர்கள் உதவிகளால் பிரச்சனையே சரி பண்ணியிருந்தீங்க. சுற்றத்தினர்கள் மத்தியில கூட நல்ல பெயரே நிலைத்து நிற்கிறது உங்களுக்கு. அடுத்து துளாராசி. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வி அபிவிருத்தி கூட நன்றாகவே இருக்கிறது. பெற்றோர் ஆரோக்கியம் பரவாயில்லை.
பணம் கொஞ்சம் டைட்டாகத்தான் தெரிகிறது. வேலையில் மனம் சரியாக ஈடுபடவில்லை. நண்பர்கள்ட்ட பேசி கூட ரொம்ப நாளாகிவிட்டது. அடுத்து விருச்சிக ராசி. வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரிகிறது. நல்ல பாசிட்டிவ் போய் இருக்கிறது. அன்னையின் மூலம் பொருள் வரவு உண்டாகிறது. ஸ்பெகுலேஷன் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தொழிலில் முன்னேற்றம் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சுற்றத்தினர் ஒருவருக்கு உங்கள் மூலமாகவே வேலை கிடைக்கின்றது. அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வருகின்றது. அடுத்து மகர ராசி. நண்பர்கள் மூலம் மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று கிடைக்கின்றது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. மகன் அல்லது மகளுக்கு நல்ல உத்தியோகம் அமைகிறது. பணப்புழக்கம் ஓகே, நன்றாகவே திருப்திகரமாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. இன்னைக்கு சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சியில் ஈடுபடுவது, வெளியூர் பிரயாணம் செல்வது போன்ற விஷயங்களை தவிர்க்கவும். மனைவியின் பேச்சிற்கு மதிப்பு கொடுங்கள். கோவிலுக்கு சென்று வாருங்கள். நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மீனராசி. மனத்திற்கு பிடித்த நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு வருகின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மேக்சிமம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நேரம் இது. புதிய தொழில் ஆரம்பிக்க நல்ல சமயம். புதிய வீடு, வாகனம், நகை வாங்கலாம். மனம் பாசிட்டிவாகவே செயல்படுகிறது. நண்பர்களே, நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் உங்கள் பால்.